இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, பரிசுத்த தகப்பனே, இந்த வேளையில் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் எவைகளை ஒரு வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை உடைய பரிசுத்த கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். அன்றியும் எனக்கடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளையெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வேத பகுதி எபேசிய நிருபத்தினுடைய முடிவுரையாக ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு எழுதுகிறார். இது ஒரு கன்க்ளூடிங் பெனடிக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த நிருபத்தை முடிக்கின்ற அந்த ஆசீர்வாதமான ஒரு முடிவுரை. இந்த முடிவுரையில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, எபேசிய நிருபத்தை முழுவதுமாக நாம் பார்க்கும்போது பொதுவாக பரிசுத்த பவுல் எழுதிய நிருபங்களில் இந்த நிருபத்தை நிருபங்களின் அரசி என்று சொல்வதுண்டு. குயின் ஆஃப் பால்ஸ் எபிசல்ஸ் என்று சொல்லுவார்கள். பரிசுத்த பவுல் எழுதின எல்லா நிருபங்களிலும் இது மிக வித்தியாசமாக மிக உயர்ந்த நிலையில் இருப்பதாக நாம் பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த எபேசிய நிருபம் இது தொடர்புள்ள இன்னொரு நிருபத்தை நாம் பார்க்கிறோம். அது கொலோசியர் நிருபம். எபேசிய நிருபமும் கொலோசியர் நிருபமும் அநேக ஒற்றுமைகள் ரெண்டுக்கும் இருக்கும். குறிப்பாக அந்த கொலோசியர் நிருபத்தை என்ன சொல்லுவாங்க சொன்னால், கொலோசியன்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் எஃபிஷியன்ஸ். அதாவது எபேசிய நிருபத்தை எழுதி அந்த நிறைவுக்கு பின்னாடி அதிலிருந்து பெருகி வருவது தான் இதை கொலோசியர் என்று சொல்லுகிறார்கள். கொலோசியன்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் எஃபிஷியன்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது எபேசியர் நிரம்பி வழிந்தால் அதுக்கு பேர் என்னவா இருக்கும்னா கொலோசியராக இருக்கும். அதே போல எபேசிய நிருபத்தை கிரேட்டர் வெர்ஷன் ஆஃப் கொலோசியன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது கொலோசிய நிருபத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு பதிவாக எபேசியரை சொல்லுவார்கள். ஏனென்றால் எபேசியரை தாண்டி வருவது கொலோசியர். அதே போல கொலோசியர் இன்னும் உயர்ந்த நிலையில் சொல்லப்படுவது எபேசிய நிருபத்தில். ஆகவே இந்த ரெண்டு நிருபங்களுக்கும் அநேக ஒற்றுமைகள் இருக்கு. குறிப்பாக இந்த ரெண்டு நிருபத்திலும் ஏறக்குறைய 55 கருத்துக்கள் ஒரே மாதிரியே இருக்கும். ரெண்டுலையுமே எபேசியரும் கொலோசியரையும் 55 வசனங்கள் ஏறக்குறைய ஒன்றாகவே இருப்பது போல நாம் அதை பார்க்க முடியும். அடுத்து கவனிக்கிறோம் கொலோசிய நிருபம் இது கிறிஸ்துவனுடைய ஆல் சஃபிஷியன்சி என்று சொல்வார்கள். கிறிஸ்து போதும். ஒரு மனிதனுக்கு, ஒரு சபைக்கு, இந்த உலகத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் எங்கே இருக்குன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அதைத்தான் கொலோசியர் 2:9 வாசிப்போம். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்களும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று கொலோசியர் 2:9-10 வசனங்களில் ஆவியானவர் எழுதி கொடுப்பார். ஆகவே இந்த கொலோசியர் மைய கருத்து என்னவென்றால் ஆல் சஃபிஷியன்சி ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் இயேசுவனுடைய எந்த தேவையாக இருந்தாலும் இயேசுவால் அது போதும் என்று சொல்லுகின்ற கருத்து கொலோசியர். ஆனால் எபேசியரில் பார்த்தா எல்லாம் இயேசுவால் போதும் என்பது மாத்திரமல்ல, அதை இன்னும் விரிவுபடுத்தி எபேசிய நிருபத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருப்பார்கள். அதாவது கொலோசியருடைய அந்த மைய கருத்து எபேசியரில் இன்னும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே இந்த கொலோசியரும் எபேசியரும் ஏறக்குறைய ஒன்றாக அநேக கருத்துக்களை ஒன்றாக வலியுறுத்துவதை நாம் கவனிக்க முடியும். ஆகவே இந்த எபேசிய நிருபம் ஒரு சபைக்கு மாத்திரமல்ல. எபேசிய நிருபம் என்பது ஒரு எபேசு சபைக்கு மாத்திரம் எழுதப்பட்டதில்லை, ஃபார் ஆல் சர்ச்சஸ், எல்லா சபைகளுக்கும்.
இதற்கு நாம் ஒரு உதாரணத்தை கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவில் இருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். இதில் வாசிக்கிறோம். இந்த கொலோசியர் நிருபத்தை எழுதும்போது பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இதை வாசித்து விட்டு இதை லவோதிக்கேயாவில் உள்ள சபைக்கு அனுப்புங்கள். அதே போல லவோதிக்கேயாவிலிருந்து வருகிற நிருபம் என்று சொல்லுகிறார். லவோதிக்கேயாவின் நிருபம் என்று சொல்லவில்லை. இது லவோதிக்கேயாவின் நிருபம் அல்ல, லவோதிக்கேயாவில் இருந்து வருகிற நிருபம் என்றால் அதற்காக எழுதப்பட்டதல்ல. இந்த லவோதிக்கேயாவிலிருந்து வருகிற நிருபம் என்பது எபேசு நிருபம் என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். அவர்கள் கணிப்பு அதுதான். ஆகவே இந்த எபேசு நிருபம் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எழுதப்பட்டதல்ல. காலங்கள் முழுவதும் ஆண்டவர் இயேசு வருகிற வரைக்கும் எல்லா சபைகளுக்கும் பொதுவாகக்கூடிய ஒன்று. இந்த இந்த கன்க்ளூடிங் பெனிடிக்ஷனில், அதாவது இந்த முடிவான ஆசீர்வாதத்தை இந்த 4 வசனங்களில் நான் கவனிக்கின்ற 2 கருத்துக்கள் இருக்குது. ஒன்று கர்த்தருடைய ஆசீர்வாதம், இரண்டாவது அந்த ஆசீர்வாதத்தை சுமந்து வருகிற ஒரு தெய்வ மனிதன். 2 கருத்துக்களை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21, 22 அங்கே இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவனை பற்றி வாசிக்கிறோம். 23, 24 வசனங்கள்ல 3 விதமான ஆசீர்வாதங்களை ஆவியானவருக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. இந்த 23, 24 வசனங்கள்ல வேதத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையான தேவன் கொடுக்கின்ற கிருபைகள், தேவன் கொடுக்கின்ற மேன்மைகள்ல மிக உயர்வான 3 பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு எபேசு சபைக்கு எழுதுகின்றார். ஒன்று சமாதானம் என்று வாசிக்கிறோம், இரண்டாவதாக விசுவாசம் என்று வாசிக்கிறோம், மூன்றாவது கிருபை என்று வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21, 23, 24 வசனங்கள்ல, அதாவது இங்கே கவனிப்பது ஆல் த கிரேட்டஸ்ட் வேர்ட்ஸ் கம் அகைன். வேதத்தினுடைய மிக அடிப்படையான எல்லாவற்றை பார்க்க மேலான 3 கருத்துக்கள் திரும்பவும் இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று சமாதானம், பீஸ், இரண்டாவதாக விசுவாசம், ஃபெய்த், மூன்றாவதாக கிரேஸ், கிருபை. இந்த 3ஐயும் ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு எபேசு சபைக்கு சொல்கிறார். நாம் கவனித்தது போல எபேசு நிருபம் என்பது ஒரு சபைக்கு இல்லை, எல்லா சபைகளுக்குமே, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பொதுவானது. ஆகவே முதலாவது அந்த சபைக்கு இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் சமாதானம். அந்த சமாதானத்தை வேறு மிக அழகாக சொல்லுகிறது. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும். பீஸ் என்றால் நமக்கு தெரியும், பீஸ் என்பது ஒரு மனிதனுடைய தேவையின் உச்சக்கட்டம், அது ஹையஸ்ட் குட் ஃபார் மேன். ஒரு மனிதன் என்றால் அவனுக்கு மிக மிக அவசியமானது, தேவையானது இந்த சமாதானம். இந்த சமாதானம் இருந்தால் அவன் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு கடந்து செல்வான். ஆனால் பிரச்சனைகளே இல்லாமல் இருந்தாலும் ஒருவனுக்கு சமாதானம் இல்லைன்னு சொன்னால் அத்தனை இருந்தும் அவனுக்கு பயம் இல்லாமல் போயிடும். ஆகவே இதுதான் முதலாவது அவர் சுட்டி காட்டுகிறார், ஹையஸ்ட் குட் ஃபார் மேன். மனித குலத்துக்கு மிக தேவையான ஒன்று சமாதானம், அதை சுட்டி காட்டுகிறார். இது எப்படி வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வருகின்ற சமாதானம் என்று வாசிக்கிறோம். ஆகவே இங்கே வருகின்ற முதலாவது ஆசீர்வாதம் ஹையஸ்ட் குட் ஃபார் மேன், மனிதனுக்கு மிக மிக உயர்ந்த தேவையான ஒன்று. இது எப்படி வருகிறது? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். முதலாவதாக இந்த சமாதானத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எப்படி கொடுக்கிறார் என்றால், ஒன்று பை த அட்டானமெண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து பலியிடப்பட்டதினாலே
ஏசாயா 53:5 நாம் வாசிக்கிறோம், நமது மீறலுக்காக அவர் காயப்படுகிறார், நமது அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்படுகிறார், நமக்கு சமாதானத்தை உண்டும் ஆக்கினை அவர் மேல் வருகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆகவே எப்படி இந்த சமாதானம் வரும் என்றால், ஒன்று இயேசு பலியிடப்பட்டதினால், இரண்டாவதாக கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 1:20 சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் இணைப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒன்று அவர் பலியிடப்பட்டதினால், அவர் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டு காயப்பட்டதினால், இரண்டாவதாக அவர் சிந்திய இரத்தத்தினால், மூன்றாவதாக ரோமர் 5:1 வாசிக்கிறோம், அவர் நீதிமான்கள் ஆக்குகிறபடியினால், ஆண்டவர் இயேசு நம்மை நீதிமானாக ஆக்குகிறபடியினால் நமக்கு அந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் பகை என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ரோமர் 5:8 வாசிக்கிறோம், 10 வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய சத்துருக்களாக இருந்தோம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. நாம் எதிரிகளாக இருந்தோம், ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு தேவனோடு சமாதானம் உண்டாகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே பை ஜஸ்டிஃபிகேஷன், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதனால் நமக்கு அந்த சமாதானம் கிடைக்கிறது. ஆகவே ஒரு மனிதனுக்கு மிக தேவையான ஒன்று, மிக நன்மையான ஒன்று, உயர்ந்த ஒன்று அவனுக்கு தேவை சமாதானம். அது ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகள், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம், அவர் தேவனோடு நம்மை சமாதானமாக்கி நம்மை நீதிமான்கள் ஆக்கினபடியினால் இது நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை தான் பரிசுத்த பவுல் எபேசு சபைக்கு அதன் மூலமாக மற்ற எல்லா தேவனுடைய சபைகளுக்கும் அதை கொடுக்கிறார். இரண்டாவதாக வேதத்தில் கவனிக்கிறோம், விசுவாசம் என்று கவனிக்கிறோம். எபேசியர் 6:23 ஃபெய்த் என்று வாசிக்கிறோம். தேவனாவுடைய சமாதானம் மாத்திரமல்ல, விசுவாசத்தினாலும் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது கொடுப்பது சமாதானம், இது விசுவாசம். இது விசுவாசம் என்று சொல்லும்போது இது முக்கியமான என்னன்னா, கம்ப்ளீட் ரெஸ்ட் இன் கிரைஸ்ட் லவ். கிறிஸ்துவனுடைய அன்பில் நமக்கு கிடைக்கிற முழுமையான இளைப்பாறுதல், அதுக்கு பேர் தான் ஃபெய்த் என்று நாம் வேதத்தில் கவனிக்க முடியும். ஆகவே இது ஃபெய்த் என்பது கம்ப்ளீட் ரெஸ்ட் இன் கிரைஸ்ட் லவ். கிறிஸ்துவனுடைய அன்பிலே நமக்கு கிடைக்கின்ற மிக உயர்ந்த ஆறுதல். ஏனென்றால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், விசுவாசத்தை முழுமைப்படுத்துகிறவரும் அவர்தான் என்று எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் என்று எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அப்படின்னா ஒரு முழுமையான இளைப்பாறுதல் எங்க இருக்குன்னு சொன்னா, கிறிஸ்து இந்த அன்பினால் நமக்கு கிடைக்கின்ற, நமது வாழ்க்கையில் உருவாக்கப்படுகின்ற தொடங்கின அந்த விசுவாசத்தினால் அது கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விசுவாசத்தை கொடுத்ததினால நமக்கு எப்படிப்பட்ட இளைப்பாறுதல் கிடைக்கிறது என்றால், ரோமர் 1:17 ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த விசுவாசத்தால், தமிழ்ல வாசிக்கிறோம், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஆனால் பிழைப்பான் அல்ல, வாழ்வான். The just shall live by faith. விசுவாசித்தால் அவன் வாழ்வான். அப்படின்னா நாம் இன்றைக்கு வாழ்கின்ற வாழ்க்கையே லிவிங் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்கிற அந்த வாழ்வுதான். இதைத்தான் நான் சொன்னேன், கம்ப்ளீட் ரெஸ்ட் இன் கிரைஸ்ட் லவ். ஒரு முழுமையான ஒரு இளைப்பாறுதல் கிறிஸ்துவின் அன்பில் எப்படி கிடைக்கிறது என்றால், நம்மை அது உயிரோடு வாழ வைக்கிறது, அது பிழைக்க வைப்பதல்ல.
நாட் சர்வைவல், இட் இஸ் லிவிங், வாழுகின்ற ஒரு அனுபவம். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழுகின்ற ஒரு வாழ்க்கைக்கு நம்மை நடத்துகின்றது தான் அந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அல்ல, விசுவாசத்தால் நீதிமான் வாழ்வான். இரண்டாவதாக இந்த விசுவாசம் செய்கிறது நம்மை விசுவாசத்தில் நடக்க வைக்கிறது. உயிரோடு இருந்தால் நாம் அறிந்திருக்கிறோம், நடக்காம ஒரு பிணம் கூட இருக்க முடியும். அதுக்கு உயிர் இருக்காது, ஆனால் அது உட்கார்ந்துருக்கும், ஆனால் அது நடக்க முடியாது. அப்படின்னா விசுவாசத்தினால் ஒருவன் பிழைத்திருக்கிறான் அல்ல, வாழ்ந்திருக்கிறான் என்றால் அவன் நடக்கிறவனாக இருப்பான். விசுவாசத்தில் நடக்கின்ற அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்போது நமக்கு ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் இன் கிரைஸ்ட் லவ், கிறிஸ்துவனுடைய அன்பிலே நமக்கு ஒரு பூரணமான இளைப்பாறுதல் உண்டு. ரோமர் 4:12. ரோமர் 4:12. விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். வாசிக்கிறோம், விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிற, ஒன்று வாழ்கிற, இரண்டாவது வாழ்ந்து விட்டு சும்மா உட்கார்ந்துருக்கவங்கள, அவர்கள் விசுவாசத்திலே நடக்கிறவர்கள். மூன்றாவதாக அந்த விசுவாசத்திலே பலப்படுகின்றவர்கள், ஸ்ட்ராங் இன் ஃபெய்த். மூன்றாவதாக அந்த விசுவாசத்தில் பலப்படுகின்ற அனுபவம். ரோமர் 4:21-21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனாக மாறுகின்ற அனுபவம். ரோமர் 4:21. விசுவாசத்தில் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாக மாறினாரோ, he became strong in faith. 23 வாசிக்கிறோம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காகவும் அப்படின்னா நமக்கும் அது பொருந்தும். ஆகவே விசுவாசம் என்பது கம்ப்ளீட் ரெஸ்ட் இன் கிரைஸ்ட் லவ், கிறிஸ்துவனுடைய அன்பில் நமக்கு கிடைக்கின்ற ஒரு முழுமையான இளைப்பாறுதல். அதைத்தான் ஆண்டவர் இயேசு துவக்கினார். அவர் ஒரு நாள் அதை முழுமைப்படுத்துவார். அந்த முழுமைப்படுத்துவதற்கு முன்பாக நம்முடைய அனுபவம் என்னவென்றால், we live by faith. ரோமர் 1:17 வாசித்தோம், விசுவாசத்தால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக ரோமர் 4:12 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நாம் நடக்கிறோம், அப்படி செயலில் கொண்டு வருகிறோம். மூன்றாவதாக ரோமர் 4:21-23 வாசித்தோம், விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக மாறுகிறோம். இந்த மூன்றைத்தான் இங்கே எபேசியர் 6:23 நாம் வாசிக்கிறோம். விசுவாசம், கிறிஸ்துவனுடைய அன்பினால் உண்டாகின்ற அந்த விசுவாசம். மூன்றாவதாக 24 வாசிக்கிறோம், கிருபை என்று வாசிக்கிறோம். எபேசியர் 6:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. என்ன உண்டாகுமாம்? கிருபை உண்டாக வேண்டும். மூன்றாவதாக கிருபை. கிருபை என்றாலே நாம் அறிந்திருக்கிறோம், ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட். கர்த்தர் இலவசமாக கொடுக்கின்ற ஒரு வெகுமதி, அதை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். ஆகவே தேவன் மூன்றாவதாக சபைக்கு கொடுப்பது அந்த கிருபையை கொடுக்கிறார். நாம் கவனித்த சமாதானம், அடுத்தது விசுவாசம். இந்த கிருபை வேதத்தில் எல்லா பகுதிகளிலும் நாம் இதை பார்க்க முடியும். ஆகவே அந்த மூன்று மேன்மையான குணாதிசயங்களை பரிசுத்த பவுலை கொண்டு ஆவியானவர் எல்லா சபைகளுக்கும் அதை ஆசீர்வாதமாக சுட்டி காட்டுகிறார். இது கிருபை என்பது நாம் அறிந்த ஒன்று. நான் முதலில் சொன்னேன், இது ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட். கர்த்தர் கொடுக்கின்ற இலவசமான ஒரு ஈவு. அந்த இலவசமான ஈவை நமக்கு கொடுப்பதற்கு கிருபை நிறைந்த அவர் நமது நிமித்தம் தரித்திரனாக மாறினார். அவர் தரித்திரனாக மாறினால்தான் நீங்கள் நானும் இன்றைக்கு கிருபையை பெற முடியும். 2 கொரிந்தியர் 8 9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவருடைய ஐஸ்வர்யம், அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் கிருபையுள்ளவராக இருந்தும் அவருடைய கிருபை அவரிடத்தில் இருந்தால் நாம் தரித்திரர்களாகவே இருந்திருப்போம்.
ஆகவே நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்காக அவர் தன்னைத்தானே தரித்திரராக மாற்றிக்கொண்டார். ஆகவேதான் கர்த்தர் இலவசமாக ஒன்றை கொடுக்கிறார் என்றால் அவர் ஒன்றை இழந்துதான் நமக்கு, சொல்லப்போனால் எல்லாவற்றையும் இழந்துதான் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அடுத்து வேதம் சுட்டி காட்டுகிறது, தேவனுடைய கிருபை என்பது எல்லா நிலைமைகளும் எல்லா தேவைகளுக்கும் அது போதுமானது என்று 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். Sufficient for all needs. நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அந்த கிருபை போதும். உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆகவே பலவீனம் இருந்தால், நம்முடைய குறைவுகள் இருந்தால், தேவைகள் இருந்தால், அந்த கிருபை என்ன செய்யணும்? தேவையான கிருபை அல்ல. அதாவது பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினதுன்னு வேறு சொல்லல. பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவத்துக்கு ஏற்றாற் போல கிருபை பெருகல. எவ்வளவு பாவம் இருக்குதோ அதுக்கு ஏற்ற கிருபை அல்ல, பாவத்தை விட அதிகமான கிருபை. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், where sin abounds grace abounds much more. கிருபை என்ன செய்யுமா? பாவத்தின் அளவை விட அது இன்னும் அதிகமாக. அதைத்தான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய். அப்படியானால் தேவன் கொடுக்கின்ற அந்த கிருபை sufficient for all our need. நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அது போதுமானதாக இருக்கும். ஆகவே all the greatest words come again. எபேசியர் 6:23-24 வேதத்தினுடைய மைய கருத்துக்களாகிய அந்த சமாதானம், அடுத்தது விசுவாசம், 3வது கிருபை, இந்த 3மே சபைக்கு ஆசீர்வாதங்களாக கொடுக்கப்படுகிறது. பொதுவாக நமக்கு ஆசீர்வாதம் என்றாலே நாம் உலக பொருளோடு சம்பந்தப்படுத்தியே பார்த்து விட்டோம். அது மெட்டீரியல் வேர்ல்டு. இந்த உலக பொருள் சம்பந்தப்படுத்தி தான் நாம் ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறோம். ஆனால் வேதத்தில் கவனிக்கிறோம், 39 பாக்கியவான்களை நாம் பார்க்க முடியும் வேதத்தில். ஆங்கிலத்தில் பிளஸட் பிளஸட் என்றே இருக்கும். அந்த 39 பாக்கியவான்ல ஒரு பாக்கியவான் கூட உலக பொருளோடு சம்பந்தப்பட்டு இருக்காது. ஆவியிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான், தரித்திரன் பாக்கியவான். சொல்லப்போனால் எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய மீது கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எல்லாமே இந்த ஆசீர்வாதம் என்பது உலகத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். போதுமா? ஒரு ஆசீர்வாதம் என்றால் முதல்ல அது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். 2வது உலகத்தில் அல்ல, உன்னதத்தில் இருக்க வேண்டும். 3வது அது ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய உலகத்தில் ஆசீர்வாதம் என்பதே உலகத்தோடு சம்பந்தப்பட்டது, அது உலக பொருளோடு சம்பந்தப்பட்டு சொல்லப்படுகிறது. இது வேதத்துக்கு நேர முரண்பாடான ஒன்று. ஆகவே இந்த 3 ஆசீர்வாதங்கள் மிக மேன்மையானது. சமாதானம், விசுவாசம், கிருபைன்னா அதை போயாண்டுவான். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கு. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆசீர்வாதம் என்றால் அது கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். 2வது அது உன்னதங்களில் இருக்கணும். 3வது அது உலகத்துக்குரியதல்ல, ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும். அதைத்தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆகவே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 23-24 அந்த இறுதி ஆசீர்வாதத்தை, அந்த ஃபைனல் பெனடிக்ஷனை நாம் பார்க்கிறோம். அடுத்து பரிசுத்த பவுல் ஆசீர்வாதத்தோடு நிறுத்தவில்லை. 6ஆம் அதிகாரம் 21-22 அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு ஊழியக்காரனை அவருக்கு சுட்டி காட்டுகிறார். தீஹிக்கு என்று ஒரு ஊழியக்காரனை அவங்க சுட்டி காட்டுகிறார். ஆசீர்வாதம் வருகிறது என்றால் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்க்கால் வேண்டும். ஆசீர்வாதம் வருகிறது. ஆசீர்வாதம் எப்படி வரும்? இட் வில் கம் வித் பை a channel of blessing. ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் வழியாகத்தான் ஆசீர்வாதம் வரும். தேவனிடத்திலிருந்து உலகத்துக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் அது சபை வழியாகத்தானே வரும். சபை வழியாகத்தானே வர முடியும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 28:17 யாக்கோபு சொல்லுவார்,
இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு என்ன, இது வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறார். அவர் பேசவை விட்டு அவர் 14 ஓடி போகிறார். போகும்போது வழியிலே லூஸ் என்ற இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அவ்விடத்து கல் ஒன்று எடுத்து வைத்து அவர் தூங்குகிறார். அன்றைக்கு அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அவர் கர்த்தரை பார்க்கிறார், கர்த்தரை வைத்து ஒரு ஏணியை பார்க்கிறார், தூதர்கள் ஏறுவதை இறங்குவதை பார்க்கிறார்கள். அவர் காலையில் எழுந்தபோது அவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 28:17, அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். சபைக்கு வேதத்தில் முதலாவது கொடுக்கின்ற பேரே வானத்தின் வாசல் தான். அப்படின்னா வானத்தின் ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு வரணும்னு சொன்னா சபையின் வழியாகத்தான் போக முடியும். ஸோ சர்ச் இஸ் a channel of blessing. சபை என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உலகத்தை சந்திக்க வேண்டுமானால் சபை வழியாகத்தான் சந்திக்கப்பட முடியும். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு தேவ மனிதனை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் பரிசுத்த பவுல். 21-22 வசனங்கள்ல நாம் அந்த தீகுக்கு என்பவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 6:21-22. அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாயிருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் எங்கள் செய்திகளை அறிவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். பரிசுத்த பவுல் இந்த நிருபத்தை தீகுக்கு என்ற ஒரு ஊழியர் மூலமாக அதை அனுப்புகிறார். அந்த தீகுக்கு பற்றி அவர் சொல்லுகிறார், எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படி. இந்த எபேசு நிருபத்தில் பரிசுத்த பவுல் தன்னுடைய தனிப்பட்ட எந்த காரியத்தையும் எழுதவில்லை. 3 இடங்களில் மாத்திரம், எபேசியர் 3:1, 4:1, 6:17, இந்த 3 இடங்களில் மாத்திரம்தான் அவர் தான் சிறைப்பட்டு போனவன் என்றவர் சுட்டி காட்டுவார். 6:19 வாசிக்கிறோம், அவர் கட்டப்பட்டவர். 3:1, எபேசியர் 3:1 புறஜாதிகள் நிமித்தம் கட்டப்பட்ட நான். 4:1 கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்ட நான். எபேசியர் 6:19 சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்ட நான். அப்படின்னா பவுல் தன்னை பற்றி இங்கே சொல்கின்ற ஒரே ஒரு கருத்து, நான் கட்டப்பட்டிருக்கிறேன். மற்றபடி அவருடைய சிறைச்சாலையில் இருக்கிறார், சிறைச்சாலையில் நிருபத்தை எழுதுகிறார். ஆகவே அவருடைய காரியங்களை சபைக்கு அறிவிப்பதற்காக இந்த தீகுக்கு இடத்தில் எபேசு நிருபத்தை கொடுத்து அவர் அனுப்புகிறார். இந்த தீகுக்கு குறித்து நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், வழக்கமாக நாம் பரிசுத்த பவுல், பேதுரு, யோவான் இவங்களை பற்றி நிறைய பேசுவோம். ஆனால் இந்த தீகுக்கு போன்றவர்கள் நம் சபைகளில் பேசுவதில்லை. ஏன்னா இவர்களெல்லாம் மறக்கட்டுப்பட்டு போன பரிசுத்தவான்கள். இவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த முழுமையான அங்கீகாரம் வேதத்தில் கொடுக்கப்பட்டதாக நாம் கவனிக்கவில்லை. வேதத்தில் 5 இடங்களில் மாத்திரமே தீகுக்கு என்பவரை குறித்து நாம் பார்க்கிறோம். தீகுக்கு புதிய பாட்டில் 5 இடங்களில் வாசிக்கிறோம். அந்த 5 இடங்களிலும் அவர் உதவி செய்கிறவராக, அவர் கர்த்தருடைய தேவ மனுஷன் கொடுத்த அந்த நிருபங்களை சுமந்து செல்கிறவராக, பிறருக்கு உதவியாக இருக்கிறவராக இப்படித்தான் பார்க்கிறோம். அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த சரியான மதிப்பு வேதத்தில் கொடுக்கப்படவில்லை தோன்றுகிறது. ஆனால் இந்த தீகுக்கு என்பதற்கு முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, அவருடைய பேரினுடைய அர்த்தம். தீகுக்கு என்றால் அது திசிகஸ் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை பயன்படுத்துவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் ஃபார்ச்சுனேட், அதாவது நல்ல வாய்ப்பு என்ற அர்த்தம். ஃபார்ச்சுனேட், தீகுக்கு என்ற பேருக்கு அர்த்தம் நல் வாய்ப்பு. எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், இந்த தீகுக்கு பேருக்கு அர்த்தம் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த தீகுவை பற்றி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20:5. இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே 4ஆம் வசனம் வாசிங்க. பெரேயா ஊரானாகிய சோபத்தரும் தெஸ்லோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பேனாகிய காயுவும் தீமேத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகுக்கும் துரோபிமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். பரிசுத்த பவுலுக்கு உதவி செய்ய வருகிறார்கள். பரிசுத்த பவுல் எந்த நிலையில் இருக்கிறார் என்றால், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை பார்த்தா அந்த எபேசு பட்டணத்தில் ஒரு பெரிய கலகம் உண்டாகிறது. பரிசுத்த பவுல் கைகளால் செய்யப்பட்ட தெய்வங்கள் தெய்வன் அல்ல என்று அவர் பிரசங்கிப்பார். அதை கேட்டபோது தியானாள் என்ற எபேசுடைய தெய்வத்தை சிலைகளை உண்டாக்குகின்றவர்கள் விரோதமாக கலகம் பண்ணி ஒரு பெரிய குழப்பம் உண்டாக்குது.
ஆகவே அந்த காலகட்டத்தில் தான் 20ஆம் அதிகாரம் 1 பார்த்தால் அவர் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். யூதர்கள் 3ஆம் வசனம் வாசிங்க. 23. அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மெக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பரிசுத்த பவுலுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு நேரம். அவர் கொல்லப்படும் முதல்ல புறவினத்து மக்கள், அடுத்தது அவனுடைய சொந்த இனமாகிய யூதர்களும் அவனுக்கு விரோதமாக சதி செய்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இந்த தீகுக்கு 7 பேர் வராங்க. அதில் அந்த 7 பேரில் இவரும் தீகுக்கும் ஒருவர். இவரை குறித்து வேறு சொல்லுகிறது இவர் ஆசியா நாட்டை சார்ந்தவர் என்று. மற்றவங்களும் அவர்கள் இவர் சின்ன ஆசியாவை சார்ந்தவர், அவர்கள் உள்ள பலஸ்தீனாவை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த 2 பேரை குறித்து வாசிக்கிறோம். 6, 7 2 பேரும் பார்த்தா அவர்கள் 2 பேரும் ஆசிய நாட்டார் 2 பேரும் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு ஏசியா மைனர் என்று அழைக்கப்படுகின்ற, சின்ன ஆசியா என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஊரை சார்ந்தவர். இவர் பேருக்கு அர்த்தம் ஃபார்ச்சுனேட் அல்லது நல் வாய்ப்பு. 25 வாசிக்கிறோம். 29 இன்னும் ஒருவரை குறித்து வாசிக்கிறோம். அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த துக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். 5ஆம் வசனத்துல திசிகஸ் பற்றி பார்க்கிறோம். தீகுக்கு என்றால் அந்த பேருக்கு அர்த்தம் ஃபார்ச்சுனேட், நல்ல வாய்ப்பு. 9ஆம் வசனத்துல யூட்டிகஸ், ஐத்திகு. என்ன விசேஷம்னா இந்த ஐத்திகு பேருக்கும் ஃபார்ச்சுனேட் என்றுதான் அர்த்தம். 2 பேரையும் வேலும் சொல்லுகிறது. ஒன்று அவர் தீகுக்கு, இன்னொருத்தர் ஐத்திகு. இந்த 2 பேருக்கும் ஒரே அர்த்தம் தான் கிரேக்க மொழியில. 2க்குமே நல் வாய்ப்பு தான். அப்படின்னா நல் வாய்ப்பு ஏனென்றால் இவனுக்கு ஐத்திகுக்கு நல் வாய்ப்பு என்னவென்றால் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். அப்படின்னா மரித்து போனவனாய் எடுக்கப்பட்டவன், அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அவன் உயிரோடு பிழைத்தான். பரிசுத்த பவுல் இருந்து பிழைத்தான். ஆனால் இந்த தீகுக்கு அப்படி இல்லை, அதே பேர் தான் அவருக்கு. இவன் நல் வாய்ப்பு அவருக்கல்ல, பரிசுத்தவானுக்கு. அதாவது ஒன்று உதவுகிறவன், மற்றொன்று உதவி பெறுகிறவன். 2 பேருக்கும் ஒரே அர்த்தம். அது யூட்டிகஸா இருந்தாலும் சரிதான், இல்லது திசிகஸா இருந்தாலும் சரிதான். 2 பேருக்கும் ஒரே அர்த்தம் ஃபார்ச்சுனேட். அப்படின்னா இவர் பேரில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நல் வாய்ப்பு. இன்றைக்கு சபையில் இருக்கிற அநேகருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த நல் வாய்ப்பு நமக்கு பயன்படுகிறதா அல்லது பிற தெய்வ ஜனங்களுக்கு, தெய்வ மனிதர்களுக்கு பயன்படுகிறதா என்பதை இந்த பாத்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக மேன்மையான ஒன்று. அதாவது உதவி செய்கிறவன், உதவி பெறுகிறவனும் ஃபார்ச்சுனேட் தான், நல்வாய்ப்பு பெற்றவன் தான். அவன் செத்து போனவனாக காணப்பட்டான். ஆனால் பரிசுத்த பவுல் மேல் விழுந்து அவனுக்காக ஜெபித்து அவனை ஜீவனோடு ஒப்படைத்தான். அவனுக்கு நல்ல வாய்ப்பு தான். ஆனால் அவன் சபையில் வசனத்தை கேட்கும்போது தூங்கி விழுந்து செத்தவன். ஆனால் இவன் அப்படி இல்லை, பரிசுத்தவானுக்காக தன் ஜீவனையும் பணையும் வைத்து எதிரிகள் போராட்டத்திலிருந்து பவுலுக்கு முன்பாக சொல்லப்போன ஒரு முன்னோடியாக அவர்கள் துரோவா பட்டணத்துக்கு வந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 20 அந்த 5-6 வசனங்களை பார்த்தா அவர் முன்னோடியாக வருகிறார்கள். ஆகவே முதலாவது ஒன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த தீகிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது என்றால் உதவி பெறுவது எல்லாருக்குமே முடியும், உதவி செய்வது எல்லாருக்கால் முடியாது. இவன் நல்வாய்ப்பு பெற்றவன் தான். இன்றைக்கு சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் நல்ல வாய்ப்பை பெற்றவர்கள் தான். ஆனால் நல்வாய்ப்பு சுயத்துக்கு பயன்படுகிறதா அல்லது கர்த்தருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கு பயன்படுகிறதா, இது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவன், அதாவது ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நாம் இருக்க வேண்டுமானால் நாம் உதவியை எதிர்பார்த்து ஓடுகிறவர்கள் அல்ல, பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக நாம் கவனிக்கிறோம், இந்த தீகுக்கு பற்றி கவனிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், எபேசியர் 6:22. நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். ஒரு நம்பிக்கையான மெசஞ்சர் இந்த தீகுக்கு யார் என்றால் ஒரு ரிலையபிள் அல்லது ட்ரஸ்ட்ஃபுல் மெசஞ்சர். ஒரு நம்பிக்கைக்கு அவர்கிட்ட எதையும் கொடுத்தாலும் இதை கொண்டு போய் சேர்ப்பான், இது எது கொடுத்தாலும் வழியிலே அதை கெடுத்து விட மாட்டான் என்று மிக நம்பிக்கையுள்ள ஒரு மெசஞ்சர் இவர். கொலோசியர் 4ஆம் அதிகாரம்
கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். எபேசியர் 6:22 மாத்திரம் அல்ல, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிறோம். இவன் என்னுடைய செய்திகளை, என்னை குறித்தவர்களை, நான் சிறைச்சாலையில் இருக்கிறாரே என்னுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு அறிவிப்பதற்கு. அப்படின்னா இது பரிசுத்த பவுல் இது தீகுக்கு எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால், சபைகளை கட்டி எழுப்புவதற்கு, இரண்டாவது சபைகளுக்கு ஆறுதலாக இருப்பதற்கு. அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறோம். 22ஆம் வசனம். நீங்கள் எங்கள் செய்திகளை அறிவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். ஒன்று செய்தியை கொண்டு போகிறவன் மாத்திரமல்ல, போகிற இடங்கள்ல இவன் ஆறுதலை உண்டாக்குகிறவன். நாம் அறிந்திருக்கிறோம், வேதத்தில் பர்னபா என்று ஒருவரை பார்க்கிறோம். அவருடைய பெயர் யோசை. யோசை என்றால் பலமானவர் என்ற அர்த்தம். ஜோசப் பலமானவர். ஆனால் அவருக்கு அப்போஸ்தலருக்கு பர்னபா என்று பெயரிடுகிறார்கள். ஏனென்றால் சன் ஆஃப் கம்ஃபர்ட், ஆறுதலின் மகன் என்று பெயர் கொடுக்கிறாங்க. இன்றைய திருச்சபைக்கு மிக தேவையான ஒன்று ஆறுதல் படுத்துகிறவர்கள். அது அடிக்கிறவர்கள், காயப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்காங்க. ஆனால் ஆறுதல் படுத்துகிறவர்கள் மிக மிக குறைவு. பரிசுத்த பவுல் தீகுக்கு பற்றி அவங்க எழுதுகிறார், இவன் எங்கள் செய்திகளை மாத்திரமல்ல உங்களுக்கு ஆறுதல். இந்த ஆறுதல் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை பாராகாலியோ. பாராகாலியோ என்றால் கிட்ட வந்து, சும்மா நல்லா இருக்க கத்தவங்க ஜபத்தை கேட்பான்னு சொல்லி போறதில்லை, கிட்ட போய் தன்னை அவர்களுடைய இணைத்துக் கொள்வது, அதுக்கு பேர் தான் ஆறுதல் அல்லது தைரியப்படுத்துதல் என்று அந்த வார்த்தைக்கு பொருள். ஆகவே ஆறுதல் படுத்துவதாக இருக்கட்டும், உற்சாகப்படுத்துவதாக இருக்கட்டும், இந்த தீகுக்குடைய செய்தியுடைய மைய கருத்து அது. மாத்திரமல்ல, இவன் செய்தியை கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போகிறார் என்று ஒரு வசனத்தை நாம் கவனிக்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிலிப்பியர் 1:17. சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். எப்படி அறிவிப்பார்கள்? அவருடைய சுக செய்தியை அறிவிக்கும் போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக பரிசுத்த பவுல் நியமிக்கப்பட்டவர், அழைக்கப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று உணர்ந்து அன்பினாலே. ஏனென்றால் அதுக்கு மேலே பார்த்தா வஞ்சகத்தினாலே, பொறாமையினாலே, பவுலுக்கு கட்டுகளோடு இன்னும் கட்டுகளையும் அடிகளையும் கொடுப்பதற்கும் அது வஞ்சகமாகவும் சுவிசேஷம் சொல்றவங்க இருக்காங்க. ஆனால் இவர் எப்படிப்பட்டவர் என்றால் அன்பின் அடிப்படையில் அந்த செய்தியை சொல்லுகிறவர். அடுத்த வண்டியை கவனிக்கிறோம். இவர் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசை சபைக்கு ஒரு செய்தியை கொண்டு போகும்போது கூட ஒனேசிமுவும் வந்ததாக வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 4:8. உங்கள் செய்திகளை அறிவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்கள் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஓனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். ஒனேசிமை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். பிலமன் நிருபத்தில் வாசிக்கிறோம். அவன் ஒரு காலகட்டத்தில் பிலமனுடைய அடிமையாக இருந்து அவனை விட்டு ஓடிப்போய் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருந்து பரிசுத்த பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் சந்திக்கப்பட்டவர், அவரால் மாற்றப்பட்டவர். அவன் முன்னாடி ஒரு அடிமை, இப்போது ஒரு மகனாக மாறுகிறான். அந்த ஸ்லேவ் பிகேம் சன். அவனை திரும்ப அனுப்புகிறார், பிலமன்ட்டு அனுப்புகிறார். நீ முன்னாடி ஊழியக்காரன், இப்போ ஊழியக்காரில் எனக்கும் உமக்கும் அவன் ஒரு உடன் ஊழியக்காரர், எனக்கு ஒரு மகன் என்று அவர் சொல்கிறார். அதாவது தவறான நிலையில் இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்த ஒருவனையும் சந்தோஷமாக கூட அழைத்து கொண்டு ஊழியங்களுக்கு கடந்து போகிறார். இந்த தன்மை இந்த தீகுக்குள் பார்க்கிறோம். ஆகவே செய்தி கொண்டு போவதற்கு நாம் கூட இன்னொருவர் அழைத்து கொண்டு வந்தால் நம்மளோட உயர்ந்தவர்களாக பார்ப்போம், இல்லைன்னா நம்மளோட உண்மை உள்ளவர்களாக பார்ப்போம். ஆனால் இவன் அப்படி இல்லை, தன்னை இப்படி எல்லாமிலிருந்தும் விழுந்து போய் எழுந்தவர். இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸை கூட அவருடைய மனைவிகள் இன்னும் நிறைய பேர் அங்கீகரிப்பதில்லை. ஏனென்றால் இது பாஸ்டர் ரட்சிக்கப்படும் முன்னாடி தவறாக வாழ்ந்திருப்பார். அவரால் இந்த பெண் அதிக துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அவர் தவறான பாவங்கள் வழியில் போயிருப்பார். கர்த்தருடைய கிருபை அவர் ஒரு நாள் சந்தித்தது. அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார், அப்புறம் விசுவாசியானார், சத்தியத்தை அறிந்தார், கர்த்தருடைய அழைப்பு பெற்று ஊழியக்காரனை மாறிட்டாங்க. ஆனால் அவன் மனைவி மாத்திரம் என்னைக்குமே அவனை மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் இருந்த நிலையை அவர்கள் பார்த்தவர்கள்.
ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவே ஏற்றுக்கொண்டாரு, அப்புறம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள என்ன கஷ்டம்? கிறிஸ்து அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. தேவனுக்கு மகிமை உண்டாக கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது ஒரு மனிதனால இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு கணவனால் ஒரு மனைவியோ, ஒரு மனைவியால் ஒரு கணவனையோ, பெற்றோரால் பிள்ளைகளோ ஏற்றுக்கொள்ள முடியல அன்னைக்கு. ஆனால் இதை தீக்கிட்ட பார்க்கிறோம், அவன் ஒனேசிமை சந்தோஷமாக கூட கூட்டு போகிறான். ஏனென்றால் அவன் விழுந்து போனவனாச்சே, ஓடி போனவனாச்சே, திருடனாச்சே, அடிமையாக இருந்தவனை எல்லாம் சரிதான். இப்போ அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். அந்த அவன் தான் சொன்ன மாதிரி இவன் நம்ப தகுந்த ஒரு நல்ல மெசஞ்சர். அடுத்து வந்து நாம் அவற்றை கவனிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:12. தீகுவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். எபேசுக்கு தீகுக்கு எப்படி வருகிறார் என்றால் பரிசுத்த பவுலால் அனுப்பப்பட்டு வருகிறார். இன்னும் ஒரு வசனத்தை நாம் கவனிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனும் ஆகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோட கூட அனுப்பி இருக்கிறோம். இங்கே ஒரு பேர் இல்லாத ஒரு சகோதரனை பற்றி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். இந்த பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ஜாக்கிரதை உள்ளவன் என்று, அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன், நாங்கள் பல முறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோட கூட அனுப்பியிருக்கிறோம். யாரோட அனுப்புறாங்கன்னு சொன்னா 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 20ஆம் வசனம். எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து. அப்படின்னா ஊழியத்துக்காக பணம் சேகரிக்கப்படுகிறது. அந்த பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. கொடுத்து அனுப்பும் போது அவர் சொல்லுகிறார், நாங்க ஒரு சகோதரனையும் கூட அனுப்புறோம். சொல்ல போனா ரொம்ப அழகாக அந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகோதரன் என்று சொல்லுவார். அதில் அதிக ஜாக்கிரதை உள்ளவருமாகிய நம்முடைய சகோதரன். அவர் பேர் கூட சொல்லலை. இந்த நம்முடைய சகோதரன் இந்த தீகுக்கு என்று வேத பண்டிதர்கள் அநேக கருதுகிறார்கள். இந்த சகோதரன் பேரிட சொல்லப்படாத சகோதரன். ஆகவே இது தீகுக்கு பற்றி நாம் வாசிக்கிறோம். ஒருவன் சபைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டுமானால், ஒருவன் தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டுமானால் அவன் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு செய்தியாளனாக இருக்க வேண்டும், நம்பிக்கை உள்ள ஒரு தூதுவனாக இருக்க வேண்டும், ஒரு நல்ல மெசஞ்சராக அவன் இருக்க வேண்டும். தீகுக்கு அந்த குணம் இருக்குது. மூன்றாவதாக பார்க்கிறோம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நமக்கு பிரியமான சகோதரன். இவரை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, எபேசியர் 6:21. அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும். இந்த தீகுக்கு பற்றி என்ன சொல்றாங்க? beloved brother. இவனை பற்றி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நமக்கு பிரியமான சகோதரன். இதே கருத்தையும் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் தீகுக்கு பற்றி பரிசுத்த பவுல் அப்படித்தான் எழுதுகிறார். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமா இருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். அப்படின்னா ஒரு ஊழியக்காரனை பற்றி 2 முறை பரிசுத்த பவுல் எழுதுகிறார் என்றால் அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை. ஆகவே இவரை பற்றி பிரியமான சகோதரன். இந்த பிரியமானவன் என்றால் அதுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை அகாபித்தோஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அகாபித்தோஸ் என்றால் worthy of love. ஒருவர் மேல அன்பு செலுத்துவதற்கு அவன் பாத்திரவான் என்ற அர்த்தம். இந்த பிரியமானன்னு போட்டிருக்குது, அதுக்கு அகாபித்தோஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அதன் அர்த்தம் என்னவென்றால் worthy to love. ஒரு மேல நம்ம அன்பு காட்டுவதற்கு எல்லார் மேலும் அன்பு காட்ட முடியாது. உலகத்தை சொன்னாங்க பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லவில்லை. பாத்திரத்தை பார்க்காமலே அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். ஆனால் இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நமக்கு பிரியமான, அது அகாபித்தோஸ் என்றால் நான் சொன்னேனே, பரிசுத்த பவுலோடு சிறைச்சாலையில் இருக்கிறவர். அவர் சிறைச்சாலையில் ஒரு முறையில் பரிசுத்த பவுல் 2 முறை சிறைச்சாலையில் இருக்கிறார். 2 முறையும் தீகுக்கு அவரோடு கூட இருந்திருக்கிறார். ஆகவே இவன் அன்பு செலுத்துவதற்கு எல்லாவிடத்திலும் பாத்திரவான், அதான் பிரியமான. அடுத்தது சகோதரன் போட்டிருக்குத,
அதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை நாம் அறிந்திருக்கோம், அடல்ஃபோஸ். பிரதர் என்பதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை அடல்ஃபோஸ். இந்த அடல்ஃபோஸ் என்ற வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தமாக டெல்ஃபஸ் என்று ஒரு வார்த்தை இருக்குது. டெல்ஃபஸ், அதிலிருந்து தான் அடல்ஃபஸ் என்ற வார்த்தை. டெல்ஃபஸ் என்றால் தாயினுடைய கர்ப்பப்பை என்று அர்த்தம். அப்படின்னா சகோதரன் என்றாலே ஒரே வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைகள் அர்த்தம். ஒரே தாயின் பிறந்தவர்கள். நம்ம சொல்ல போனால் இந்த கொடி சம்பந்தமான உறவுன்னு சொல்றாங்களே எனக்கு, அப்படிப்பட்ட உறவு என்று சொல்லுகிறார். ஜீக்கு பவுல் என்ன சொல்லுகிறார்? பிலவட் பிரதர். அவரு அன்பு செலுத்த பாத்திரம் உள்ள, எப்படி நான் என் தாயின் வயிற்றிலிருந்து எப்படி பிறந்தேனோ அப்படியே அதே கர்ப்பப்பையிலிருந்து பிறந்தவன் என்று சொல்வதற்கு தான் அந்த அகாபித்தோஸ் அடல்போஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆகவே பிரியமான சகோதரன் என்றால் ஒன்று அவன் இரத்த சம்பந்தம் உள்ளவன் என்ற அர்த்தம். ஒரே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தால் ஒரு தாய் பிள்ளைகள். ஆகவே ஒன்று பாய் பிளட். இரண்டாவதாக எப்படி உலகத்தில் வாழ்ந்தாலும் பரலோகத்தின் அளவுக்கு ஒரு உயர்த்தப்படுகிறானோ அவனைத்தான் பிலவட் பிரதர் என்று சொல்வார்கள். அந்த அடல்போஸ் என்ற வார்த்தைக்கு அது அர்த்தம். மூன்றாவதாக ஆபத்தில் உதவுகிறவனைத்தான் அடல்போஸ் அல்லது சகோதரன் சொல்வார்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவிய சகோதரன் பிறந்திருக்கிறான். சகோதரன் எதுக்கு இடுக்கணில் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பார்கள். சகோதரனை பார்க்கலும் அதிக சொந்தமாக நேசிக்கிற நண்பர்களும் உண்டு. ஆனால் அது ஆபத்து காலத்தில் உதவி செய்வதற்கு தான் ஒரு சகோதரன் பிறந்திருக்கிறான். நாம் இப்படி கவனித்தோம். அப்போஸ்தலர் 20 அந்த 3-5 வரை கவனித்தோம். எபேசு பட்டணத்திலே பவுலுக்கு பிரச்சனை வந்து விட்டது. அவர் மாசிடோனியாவில் துரோவாஸ் வர வேண்டும். ஆகவே அவர் எருசலேமிற்கு போக வேண்டும். வேறு மார்க்கத்தை கண்டுபிடித்து போறாங்க. அந்த வேறு வழியில் போகும்போது அவருக்கு உயிராபத்துக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு தான் இந்த 7 வரி நாம் கவனித்தோம். அப்போஸ்தலர் 20 அந்த 4 7 பேர் பவுலுக்கு முன்னாடியே போறாங்க. 5ஆம் வசனத்தில் அவர்கள் பவுலுக்கு முன்னாடி போய் அந்த துரோவா பட்டணத்துக்கு வந்து விட்டார்கள் முன்னோடிகளாக. ஏனென்றால் நமக்கு தெரியும், ஒரு விஐபி வர்றாருன்னா முன்னாடி எப்படி பைலட்ஸ் போறாங்களோ அதுபோல பரிசுத்த பவுல் வருகிறார் என்றால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஆகவே தங்கள் உயிரை பணைய வைத்து போகிற ஒருவர் யார் என்றால் இந்த தீகுக்கு. ஆகவே நாம் சொல்லுகிறார், அவன் என்னுடைய பிரியமான சகோதரன். உயிர் கொடுப்பதற்கும் அவன் பின்வாங்காதவன் என்று அர்த்தம். 4ஆவதாக வேண்டிய வாசிக்கிறோம், அவனை ஃபெய்த்ஃபுல் மினிஸ்டர் என்று சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 21-22 வசனம். அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமா இருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். அப்படின்னா ஃபெய்த்ஃபுல் மினிஸ்டர். அடுத்தது 4ஆவது என்ன சொல்லுகிறார்? இவன் உண்மையுள்ள ஊழியக்காரன், கர்த்தருக்கு உண்மையுள்ள ஊழியக்காரன். இன்னைக்கு மனுஷனுடைய பார்வையில் உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் அநேகர் இருக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல ஊழியக்காரர், ரொம்ப அன்பானவர், ரொம்ப இரக்கம் உள்ளவர், ரொம்ப சாட்சி உள்ளவர், எல்லாம் உண்மைதான். அவர் எப்படி பார்க்கிறார் தான் தெரியும். கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்று தான் அப்பதான் தெரியும் நமக்கு. ஆனால் இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இவன் உண்மை உள்ள ஊழியக்காரர். எப்படின்னா கர்த்தருக்குள் உண்மை உள்ள ஊழியக்காரர் என்று அவர் சுட்டி காட்டுகிறாரே. அப்படின்னா ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரர் என்றால் எபேசியர் 6:22 வாசிக்கிறோம், கொலோசியர் 4:7 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரர் 2 முறை சொல்லப்படுகிறது. அந்த உண்மையுள்ள ஊழியக்காரன், இந்த உண்மையுள்ள ஊழியக்காரனுக்கு சில தகுதிகளை பரிசுத்த பவுலுடைய நிருபங்களில் நாம் பார்க்கிறோம். 1 தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரர் என்றால் ஆரோக்கியமான உபதேசமும் இருக்குது, சுகக்கேட்டை கொண்டு வருகின்ற ஆரோக்கிய கேட்டை கொண்டு வருகின்ற உபதேசம் இருக்குது. ஒன்று ஹெல்த்தி டாக்டரின், இன்னொன்று அன்ஹெல்த்தி டாக்டரின். இன்றைக்கு சுகத்தை கொண்டு வருகிற அல்லது அந்த ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற உபதேசங்கள் இல்லாம இன்றைக்கு தவறான உபதேசங்களை போதிக்கிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிற காலம். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஒருவன் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் அவன் ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிறவனாக இருக்க வேண்டும். அதே தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீத்து 1:9. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை சபையின் மூப்பருக்கு என்ன தகுதின்னு சொல்லுகிறார்? ஆரோக்கியமான உபதேசத்தை சொல்லுகிறவங்க தான். அப்படியானால் ஒரு கர்த்தருக்குள் ஒரு உண்மையான ஊழியக்காரன் என்றால்
அவன் ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிறவனாக இருப்பான். இரண்டாவதாக சுவிசேஷத்தை அன்பின் அடிப்படையில் பிரசங்கிக்கிறவனாக இருப்பான். நாம் முதல் ஏற்கனவே வாசித்தோம், பிலிப்பியர் 1:17 பரிசுத்த பவுல் சொல்லும்போது, பரிசுத்த பவுல் சொன்ன சுவிசேஷத்தை இவர் சொல்லும்போது அன்பினால் சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 1:17 சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவித்திருக்கிறார்கள். அப்படின்னா சுவிசேஷத்தை அன்பினால் அறிவிக்கிறவன் தான் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன். மூன்றாவதாக வேதத்தை நாம் கவனிக்கிறோம், தேவ ஆலோசனையை எதையும் மறைக்காமல் சொல்லுகிறவன் தான் அந்த உண்மையுள்ள ஊழியக்காரன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே. பரிசுத்த நாம் அறிந்திருக்கிறோம், மோசே கர்த்தருடைய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். கர்த்தர் அவருக்கு சொல்லியிருந்தார், ஒருவனுக்கு ஒருத்தி தான், அநேக பெண்களை அவன் திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் மோசே இறங்கி வந்தபோது பார்க்கிறார், இங்கே ஏற்கனவே அநேக இஸ்ரவேலர் அநேக மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இவர்களுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொன்னால் கண்டிப்பாக மோசே இன்றைக்கு கொல்லப்பட்டிருப்பார். ஆகவே மோசே என்ன செய்கிறார், கர்த்தர் சொன்னது ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆனால் மோசே சொல்லுகிறார், உங்களுக்கு இன்னும் ஒரு மனைவியை பராமரிக்கக்கூடிய வசதி இருக்குமானால் நீங்கள் இன்னொரு மனைவி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் யார் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த முதல் மனைவியின் பிள்ளைகளுக்கு தான். அடுத்தது, ஒருவேளை ஒரு அந்நிய பெண்ணை நீ திருமணம் பண்ணி இருந்தாலும் நிறைய கருத்துக்களை சொல்லுகிறார். ஆனால் மத்தேயு 19ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், எந்த முகாந்தரத்தினால் ஒரு மனைவியை தள்ளிவிடலாம்? இயேசு சொல்வார், எந்த முகாந்தரத்தினாலும் தள்ளக்கூடாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அப்படின்னா எங்களுக்கு மோசையை தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளலாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஆண்டவர் சொல்லுவார், ஆதி முதல் அப்படி இல்லை. மனுஷனை படைத்தவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார், ரெண்டு பேரையும் இணைத்தவர் தேவன். ஆகவே தேவன் இணைத்தது மனிதன் பிரிக்காது இருப்பானாக அப்படி சொல்லும்போது, அப்படின்னா மோசே சொன்னார ஆதி முதல் அப்படி இல்லை, உங்கள் மனக்கடி நிமித்தமும் அவன் அப்படி சொன்னான். அப்படின்னா கர்த்தருடைய நண்பன், கர்த்தரை முகமுகமாக்க பார்க்குற மோசை கூட தேவன் சொல்ற ஆலோசனையை அப்படியே சொல்லாம கொஞ்சம் அதை மாற்றி அந்த சூழ்நிலைக்கு மாற்றுகிறாரே. ஆனால் கர்த்தருக்குள் உண்மையான ஊழியக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனுடைய ஆலோசனையை ஒன்றும் மறைக்காமல் நான் உங்களுக்கு சொன்னதினால உங்கள் ரத்த பிடிக்க நான் நீங்களா இருக்கேன்னு சொல்றாரு. பாருங்களேன், இவன் தான் ஃபெய்த்ஃபுல் மினிஸ்டர், இவன் தான் உண்மை உள்ள ஊழியக்காரன். அடுத்து வந்து நாம் கவனிக்கிறோம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4:16. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். அடுத்தது என்ன? ஒரு எச்சரிப்பு. ஒரு உண்மையான ஊழியக்காரன் யார் என்றால், முதல்ல உன்னை குறித்து, அப்புறம் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களை குறித்து. ஒரு உபதேசம் உனக்கு இல்லாதெல்லாம் கிடையாது. முதல்ல உனக்கு, அப்புறம் உன்னை கேட்கிறவர்களுக்கு. நீ இவைகளை கை கொண்டிருந்தால் உன்னையும் உன்னை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இல்லைன்னா பிரசங்கம் பண்றவனுக்கு ரட்சிப்பு இல்லாமல் போயிடும். ஆகவே தெளிவாக சொல்லுகிறது, ஒரு ஃபெய்த்ஃபுல் மினிஸ்டர் என்றால் வெரி காஷியஸ், ஒரு எச்சரிக்கை உள்ளவன். எதற்கு? நான் எதை போதிக்கிறேனோ அது என்னுடைய அனுபவமாக இருக்கணும். நான் எதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறேனோ அதை நான் கை கொள்ள வேண்டும். கை கொண்டு உபதேசிப்பது தான் ஒரு ஊழியக்காரனுடைய சரியான தகுதி. ஆகவே பரிசுத்த பவுலை கொண்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. அவன் யாரு? உன்னை குறித்தும் உன்னை கேட்கவர்கள் குறித்தும் எச்சரிக்கையாயிரு. அடுத்து கடைசியாக ஒன்றை கவனிக்கிறோம், இதமான வார்த்தைகளை என்று தமிழில் வாசிக்கிறோம், ஆனால் அக்செப்டபிள் வேர்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரசங்கி 12:10. இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். பிரசங்கி வகை தேடி, எது வகை தேடுறான்னு சொன்னா இதமான வார்த்தைகள் என்று தமிழ்ல வாசிக்கிறோம். அதாவது அவனை தட்டாம, அவனை குத்தாம, அவன் கிழிக்காம கேட்கிறவங்கள அப்படியே தலையில ஒரு வெண்ணையை வச்சு கொக்கு பிடிக்கிற மாதிரி பிடிக்கனால. ஆனால் அங்கே ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லுகிறது, ஃபைண்டிங் அக்செப்டபிள் வேர்ட்ஸ். என்ன செய்யணும்? அங்கீகரிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கணும். இதமான வார்த்தை என்பதை விட அக்செப்டபிள் வேர்ட்ஸ் ஃபைண்டிங். வேதத்திலிருந்து ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணும்போது எதை கவனிக்கணும்னா அக்செப்டபிள் வேர்ட்ஸ்.
அது ஃபைண்டிங் அக்செப்டபிள் வேர்ட்ஸ், அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சரியான வார்த்தைகள் அவன் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு ஃபெய்த்ஃபுல் மினிஸ்டரோட தகுதி நாம் அடுத்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அந்த பெரிய பட்டத்து மக்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் பரிசுத்த பவுல் பேசினதை கேட்கிறாங்க. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினதோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பிரேயப்பட்ட மக்கள் ஏன் நற்குணசாலிகள் என்றால், அவங்க என்ன பண்றாங்கன்னா, பரிசுத்த பவுல் சொன்னார், ஆனா என்ன பண்றாங்க, அவைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வார்த்தைகள் தானா, யார் சொன்னாலும் யார் பேசினாலும் வேதத்துக்கு ஒத்ததா இருக்குன்னு பார்க்கணும்ல. அதுதான் ஃபைண்டிங் அக்செப்டபிள் வேர்ட்ஸ். ஆகவே ஒரு ஊழியக்காரன் என்றால் நாம் இங்கே 5 தகுதிகளை கவனித்தோம். அடுத்து இந்த தீகுவை பற்றி பரிசுத்த பவுல் ஒன்றை சொல்லுகிறார். அவன் என்னுடைய உடன் ஊழியக்காரன், ஃபெலோ சர்வெண்ட் என்று கொலோசியர் 4ஆம் அதிகாரம் எபேசியர் 6:21-22 சொல்லாத ஒன்றை கொலோசியர் 4:7 அந்த தீகுவை பற்றி சொல்லுகிறார். இவன் என்னுடைய உடன் ஊழியக்காரன். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். அப்படின்னா இவர் யாருன்னா ஃபெலோ சர்வெண்ட் ஆஃப் பால். அந்த ஃபெலோ சர்வெண்ட் என்பதற்கு சண்டுலோஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அந்த சுன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னா, ஒரே என்ற அர்த்தம். அதாவது ஒரு எஜமானுக்கு கீழே அந்த எஜமானுக்கு ஒரே எண்ணத்தோடு ஒரே நிலையில ஊழியம் செய்யறாங்க இல்லையா, இவங்களுக்கு தான் இந்த செண்டுலோஸ் என்ற வார்த்தை பொருந்தும். ஆகவே ஒரு சர்விங் ஒன் மாஸ்டர் வித் ஒன் அனதர், ஒருவர் என்ன செய்யறாங்க, ஒரே எஜமானுக்கு ஊழியம் செய்யறாங்களே, அந்த அனுபவம் இருக்க வேண்டும். இதுதான் அந்த உடன் வேலையாள். பரிசுத்த பவுலுக்கு உடன் ஊழியர் என்றால் குறைஞ்சது அவர் மாதிரியாக இருக்கணும்ல. பரிசுத்த பவுலோட ஒரு தன்மை அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்கள். அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். பரிசுத்த பவுல் எப்படி ஊழியம் செய்வார்னு சொன்னா, அவர் அவருடைய சாட்சியை சொல்லிக் கொண்டே வருகிறார். அகிரிப்பா ராஜாவும் அந்த ஃபெலிக்ஸ் அந்த ஃபெஸ்டஸ் என்றவனும் கேட்டுட்டே வராங்க. கேட்டு வரும்போது ஃபெஸ்டஸ் கோபம் வந்தது. அவன் சொல்கிறான், பவுலை அதிக படிப்பு உனக்கு பைத்தியம் உண்டாக்கிட்டு கத்துவார். ஆனால் பவுல் அதை சட்டம் செய்யாம அகிரிப்பா ராஜாவை பற்றி பேசுகிறார். அகிரிப்பா ராஜாவே, நீர் விசுவாசிக்கிறீங்களா? பவுல்கிட்ட ஒரு விசேஷம் என்னன்னா, விசுவாசி கேட்டுட்டு இவரே சொல்லிப்பார், ஆமா விசுவாசி எனக்கு தெரியும். அவர் பதில் சொல்லல, இவரே பதில் சொல்லுகிறார். அப்போது அந்த அகிரிப்பா சொல்லுகிறார், நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க பண்ணுகிறாயே. ஆங்கிலத்தில் யூ ஹவ் மேட் மீ ஆல்மோஸ்ட் எ கிறிஸ்டியன். அது கொஞ்சம் குறைய. பவுல் சொல்லுகிறார், இந்த கொஞ்சம் குறைய வெள்ளம் ஆகாதுப்பா, ஆல் டுகெதர் என்னை போல முழுமையாக. பவுல் கட்டப்பட்டிருக்கார் சிறைச்சாலை, ஜெயிலுக்கு சங்கிலிகளால். இந்த சங்கிலியை தவிர மீதி எல்லாம் நீ மாத்திரம் இல்ல, என்னை கேட்கிற ஒவ்வொருவரும் என்னை போல மாறணும் சொல்றார் பாருங்களேன். அப்படி என்றால் பரிசுத்த பவுல் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்றால், அறகுறையா எவனை ஏற்றுக்கொள்வதில்லை. என்னை போல முழுமையாக நான் கட்டப்பட்டிருக்கேன், இந்த கட்டுகள் தவிர மீதி எல்லாம் நாட் ஆல்மோஸ்ட் ஆல் டுகெதர். நீ அறகுறையா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இல்லை, முழுமையான கிறிஸ்தவனாக மாறணும் என்னை போல. இவருக்கு உடன் ஊழியர்னா எப்படி இருக்கணும் பாருங்களேன். தீகுக்கு அப்படிப்பட்டவன். அதனால்தான் பவுல் சொல்கிறார், மை ஃபெலோ சர்வெண்ட், அவன் என்னுடைய உடன் ஊழியக்காரன். இரண்டாவது பவுலுடைய ஒரு தன்மை என்னவென்றால் 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். பரிசுத்த பவுல் அடுத்த தன்மை என்னவென்றால், நான் இயேசு பின்னாடி போறேன், நீங்க ஏன் பின்னாடி வந்தா நீங்களும் இயேசு பின்னாடி வர முடியும். இவன் தான் ஒரு ஊழியக்காரன். இவர் சொல்லுகிறார், என்னை எப்படி நீ என்னை பின்பற்றினால் நீ கர்த்தரை பின்பற்றுவது போல என்று தன்னை சுட்டி காட்டுறாரு. அப்படின்னா அவருக்கு உடன் ஊழியக்காரன் அப்படிதான் இருக்க முடியும். இன்னொன்றை நாம் கவனிக்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம்
பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரை ஒரு ஊழியக்காரன் என்றால் அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும். ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். பரிசுத்த பவுல் எப்படிப்பட்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. எனக்கு நிறைய பேர் நஷ்டமா இருக்குது சாவு. ஆனால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கும்போது சாவு எனக்கு இழப்பு அல்ல, அது மேன்மை என்று சுட்டி காட்டுகிறார். அடுத்தவர் சொல்லுகிறார், நான் சரீரத்தில் பிழைத்திருக்க விரும்புகிறேன். அடுத்தது, நான் சரீரத்தோடு பிரிந்து கர்த்தரோடு இருக்க விரும்புகிறேன். இந்த ரெண்டுக்கும் நடுவில் நான் இருக்கிறேன். இந்த ரெண்டில் ஒன்று நான் செலக்ட் பண்ண வேண்டும். ஒன்று அதிக நன்மை, இன்னொன்று அதிக அவசியம். அதிக நன்மை என்ன? தேகத்தை விட்டு பிரிந்து கத்துட்டு போயிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன், ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், எனக்கு ஒரு தொல்லையும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் இங்கே இருந்தால் எனக்கு அதிக பாடுகள் இருக்கு. ஆனால் அது உங்களுக்கு சபைக்கு மேன்மை. ஒன்று அதிக நன்மை, இன்னொன்று அதிக அவசியம். இந்த ரெண்டு நான் எதை செலக்ட் பண்றது? அவர் சொல்லி நான் இங்கே இருக்க தான் விரும்புகிறார். ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவன் அங்கே போனா அவங்களுக்கு நன்மை, இங்கே இருந்தால் சபைக்கு நன்மையாக இருக்க வேண்டும், மேன்மையாக இருக்க வேண்டும். ஒன்று அதிக நன்மை, அடுத்தது அதிக அவசியம். இதுதான் பரிசுத்த பவுல் ஊழியம் செய்த நிலை. அவருக்கு உடன் ஊழியக்காரன் என்றால் இவனும் இப்படித்தான் இருக்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எல்லா கலர்களையும் எழுதியிருப்பாங்க. ஆனால் செத்தன்னைக்கு ஒப்பாரி வைக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஒப்பாரியா இருக்கும். ஏனென்றால் நாம் சொல்லுகிறோம், உணர்ச்சிகள் வித்தியாசமாக செயல்படும். யாருக்கும், எனக்கும் சேர்த்தான் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் ஒரு இழப்பு என்றால் வலிக்கத்தானே செய்யும். ஒரு மரணம் என்றால் நம்ம நேசிக்கிறவங்களா இருந்தால் நிச்சயமாக வேதனை உண்டு. ஆனால் பவுல் சொல்லுகிறார், அந்த ரெண்டு எனக்கு இருக்குது. ஒன்று எனக்கு அதிக நன்மை, இது பர்சனல். அடுத்தது அதிக அவசியம், இது சபைக்கு. ஒரு தேவ மனுஷன் ஊழியக்காரன் எப்படி இருப்பானா, இப்படித்தான் இருக்க முடியும். ஆகவே பவுல் சொல்றார், தீகுக்கு யார் என்றால் என்னுடைய உடன் ஊழியக்காரன். வேதம் அவனை குறித்து 5 கருத்துக்களை சொல்லுங்க. முதல்ல கவனித்தோம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 23, 24 ஆசீர்வாதங்கள், 3 ஆசீர்வாதங்களை கவனித்தோம். எபேசியர் 6, 21, 22 அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவனை குறித்து 5 கருத்துக்களை கவனித்தோம். ஒன்று, அவன் நல் வாய்ப்பு உள்ளவன். அவருடைய பேருக்கு அர்த்தம் நல்ல வாய்ப்பு. யாருக்கென்றால் அவனுக்கல்ல, அது பிற தேவ ஜனங்களுக்கு, தேவ மனிதனுக்கு. இரண்டாவது நாம் கவனித்தோம், அவன் ஒரு நம்பிக்கை உள்ள தூதன். அவனிடத்தில் ஒரு கருத்தை சொன்னால், ஒரு காரியத்தை சொன்னால் அது முழுமையாக சரியாக அந்த இடத்தை போய் சேரும். பவுல் அவனை அநேக நேரங்களை பயன்படுத்துவதை நாம் கவனித்தோம். மூன்றாவதாக அவன் பிரியமான சகோதரன். அதாவது இரத்தத்தினால் பிறந்தவன். ஒரு தாயின் வயிற்றில் எப்படி 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்களோ அப்படியே கிறிஸ்து அந்த இரத்தத்தினாலே பிறந்தவர்கள். இரண்டாவது, அவன் உலகத்தில் வாழ்ந்தாலும் பரலோகத்தில் ஒருவனுக்கு என்ன மேன்மை இருக்கிறதோ அந்த மேன்மை உள்ளவன் தான் சகோதரன். மூன்றாவது ஒன்று கவனித்தோம், ஆபத்தில் உதவுகிறவன் தான் சகோதரன். அடுத்தவரை கவனிக்கிறோம், அவர் உண்மை உள்ள ஊழியக்காரர் என்று கவனித்தோம். இது மிக மிக அந்த தீகுக்குவை குறித்து மேன்மையான ஒன்று. கடைசியில் கவனிக்கிறோம், அவன் பரிசுத்த பவுலுக்கு உடன் ஊழியன். ஆகவே எபேசு நிருபம் இதோடு முடிகிறது. அந்த முடிவிலே அவர் ஒரு அந்த ஃபைனல் பெனிடிக்ஷன், அந்த இறுதியான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். சொல்லும்போது அவர் 2 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, சபைக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள். இரண்டாவது, சபைக்கு இந்த மேன்மைகளை கொண்டு வருகிற தேவ ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தீகுக்குவை நமக்கு அடையாளமாக காட்டி இந்த எபேசு நிருபத்தை முடிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நீங்க கொடுக்கிற அந்த கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, எந்த நிலைமையிலும் எந்த தகுதியும் இல்லாம தகப்பனே கிருபையினாலே எங்களை மட்டுமாய் அழைத்து கொண்டு வந்தீரே. அந்த நிருபங்களின் அரசு என்று அழைக்கப்படுகின்ற இந்த எபேசு நிருபத்தை தகப்பனே, நாங்கள் சில இடைவேளைகள் வந்தாலும்
தகப்பனே 3 பகுதிகளாக நாங்கள் தகப்பனே சில காலங்கள் இடைவெளி விட்டு நாங்கள் நிருபத்தை படித்து முடிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுத்தீங்களே, அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள தேவனே, நாங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு செல்கிறவர்களாக இருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை பாராட்டுவீராக. மகிமை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். சபைகள் சமாதானத்திலும், சபைகள் விசுவாசத்திலும், சபைகள் கிருபையிலும் வளர்ந்து பெருகத்தக்கதாய் தேவனே எங்களை பயன்படுத்துவீராக. மகிமை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.